கேப்டன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம பண்ணக்கூடிய 3வது லெவல். படுத்துட்டு என்னென்ன ஆசனங்களை பண்ணலாம், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். படுத்துட்டு பண்ணுறதுனால நம்ம பாடியில் பேக் போனை இந்த ப்ரெக்னன்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். பேக் போனை ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ப்ளஸ் நமக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள், பேக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள், கிராம்ப்ஸ் வரும், கொஞ்சம் பேபி வெயிட்டெல்லாம் பெருசாச்சுன்னா. ஸோ பேக் பெயினே நிறைய பேருக்கு அந்த 3rd மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த பெயினெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த பேக் ஸ்ட்ரெச்சிங் நம்ம நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நேராக படுத்தே பயிற்சிகள் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த பயிற்சிகளை அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணும்போது தான் அந்த எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். நம்ம ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிலாக்ஸுன்ற ஹார்மோன் பாடியில் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ரிலாக்ஸிங் ஹார்மோன் பாடியில் சுரக்கிறதுனால ஈச் அண்ட் எவ்ரி மசில் ரிலாக்ஸ் ஆகும். பேபியை அந்த க்ரோத்துக்கு இந்த மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் இயற்கையாகவே பாடியில் சுரக்கிறது. ஸோ நம்ம இந்த பண்ணுற பயிற்சிகள் போனுக்காகவும் இந்த மசில்ஸ்க்காகவும் தான் நம்ம பண்ணுறது. ஃப்யூச்சரில் நமக்கு அந்த பேக் பெயின் இதெல்லாம் வராமல் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சிகளை நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம படுத்துட்டு பண்ணக்கூடிய பயிற்சிகள் என்னலாங்கிறத பார்க்கலாமா? நேராக படுத்து நல்லா சத்தமாக 2 மூச்சு. நீங்கள் 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நேராக படுக்கலாம். அதுக்கப்புறம் நேராக படுக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். 2 மூச்சு. ஒரு காலை மடக்கி வச்சுக்கணும். இப்போது இந்த வலது காலை மட்டும் அப்படியே 90 டிகிரிக்கு தூக்கணும். இந்த ஒரு காலை மடக்கிறதுனால நம்ம அப்டாமினல் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம கொடுக்கறது எல்லாமே, நம்ம இப்போ பயிற்சிகள் பண்ணுறது எல்லாமே தைஸுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய க்ளூட்ஸுக்கும் தான் நம்ம பண்ணுறது. ஸோ மெதுவாக காலை தூக்கிட்டு அப்படியே மெதுவாக இறக்கணும். பர்ஃபெக்ஷனே பார்க்கக்கூடாது. 90க்கு தான் தூக்கணுங்கிறது கிடையாது. இந்த அளவு முடிஞ்சாலும் தூக்கிட்டு அப்படியே மெதுவாக இறக்கிடணும். ஸோ பேபி பெருசாக ஆக பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருந்து மேலே வர பிளட் ஃப்ளோ ப்யூரிஃபை ஆகி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸில் நமக்கு காலெல்லாம் வீங்கிறது. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த பயிற்சியை பண்ணுறோம். ஒரு 3 தடவை ஒரு 5 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. One, 2, 3, 4, 5. மூச்சு. இப்போ 2 காலையும் மடக்கணும். 2 காலையும் அப்படி தூக்கிட்டு இறக்கி. வயிற்றுக்கு ப்ரெஷர் வர்ற மாதிரி இருந்தால் இதை பண்ண வேண்டாம், இல்லைன்னா பண்ணலாம். முடிஞ்சால் ஹோல்ட் பண்ணலாம். 1, கால் ரிலாக்ஸ்டு மூடில் இருக்கணும். 2, 3, 4, 5. மூச்சு. பெல்விக் ஜாயின்ஸ்க்கு நம்ம பயிற்சி. ஒரு கால் இப்படியே இருக்கணும், ஒரு கால் மட்டும் இப்படி சைடில். 2 காலையும் சைடில் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த சர்விக்ஸ் இன்னும் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு காலை மட்டும்
ஸ்லோவாக. காலை எவ்வளோ தூரம் மடக்கி வச்சு பண்ணணுங்கிறது இல்லை, தள்ளி கூட வச்சுக்கலாம். அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. சேது பந்தாசனா. பேக் பெயின் வராமல் பார்த்துக்கிறது. முடிஞ்ச அளவு தூக்கிட்டு அப்படியே இறக்கிடு. எல்லாமே நார்மல் ப்ரீதிங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த பயிற்சி படுத்துட்டு பண்ணக்கூடிய 3rd லெவல் ஆஃப் ஆசனாஸை நம்ம பார்த்தோம். இது வந்து பேக் போனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த பெல்விக் ஜாயின்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பயிற்சி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.